ரொம்ப அருமையான ஒரு ஊரு, அழகான ஒரு ஊரு, மிக சிறப்பான மக்கள். இப்ப பேசும்போது எக்கோ வைக்கப்படாது, பாடும்போது தான் வைக்கணும். தெளிவா தானே சொன்னேன். என் பொண்டாட்டி விட நீ முக்கியமான ஆளு. உன்னை நம்பித்தான் நான் வந்திருக்கேன். யார் வேணாலும் எந்திரிச்சு போனா நீ போக முடியாது. 3 மணி நேரம் என் மூஞ்ச பார்த்து தான் ஆகணும். அப்படி ஒரு கொடிய தண்டனை உனக்கு மட்டும்தான். பேசும்போது இல்லை, பாடும்போது ஒரு பாயிண்ட் தான். வெரி குட். ஒரு டீலிங் வந்துட்டோம். உண்மையாகவே ரொம்ப அருமையான ஒரு அழகான ஒரு, நான் 2வது முறையும் 3வது முறையும் இந்த கோயிலுக்கு வரேன். உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இடமே பாருங்க, தெய்வீக கடாட்சம் நிறைந்த இடம் இல்லைங்களா? வாழ்க்கையில் மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் அமையிறதுங்கிறது சாதாரண இடம் இல்லைங்க. அது மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் நன்மையாகவே பார்ப்போம். உண்மையாகவே நல்ல விஷயங்களுக்கு பாராட்டணும், அதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஒரு நல்ல விஷயம் செஞ்சால் வாங்க சாப்பிடுங்க. ஒருத்தர் கூப்பிடும் போதே எப்படி கூப்பிடணும்? வீட்டுக்கு வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்க அப்படி கூப்பிட்டா அந்த வீட்டில் சாப்பிடலாம். சில பேர் கூப்பிடுவான், வாங்க உட்காருங்க உட்காருங்க சாப்பிடுங்க. நல்ல மனுஷன் சாப்பிடுவாங்க சார், யோக தரிசனம் சாப்பிடுவோம், அது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி கூப்பிடும்போது அவ்வளோ மகிழ்ச்சியோடு கூப்பிடணும் இல்லைங்களா? இந்த நல்ல வார்த்தை பேசுறது எனக்கு இந்த சேலம் பகுதிக்கு வந்தாலே ரொம்ப பிடிக்கும். இந்த ஒட்டுக்க போவோம்பாங்க இல்லையா? ஒட்டுக்க போவோம்னா சேர்ந்து போவோம் அப்படின்னு அர்த்தம். ஒன்றா போவோம். ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகும்போது கூட சாப்பிட போகும்போது பாருங்க, இப்போ மெட்ராஸ்லாம் அன்றைக்கி ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பின்னாடி 2 பேர் வரிசையில் நிற்கிறான் சார். என்னை எழுப்பி விடுறதுக்கே நிற்கிறான் 2 பேர். அதில் ஒருத்தன் போன்ல சொல்கிறான், முடிச்சுருவா மாப்பிள்ள சீக்கிரம் வா. என்ன இவர் தான் மாப்பிள்ள பழனி, விஜய் டிவியில் வருவார். அதுக்கு இன்னொருத்தன் கேட்குறான், விஜய் டிவியில் வருவார்னா சோத்துக்கு சத்தம் மாதிரி முத பந்தியில் உட்காந்துருக்கான். அது கூட பரவாயில்ல. இன்னொருத்தன் சொல்கிறான், சாம்பாரோட எந்திரிச்சாரு. அவர் ரசம் வாங்குறது என்ன மானம் கட்டவனா? இப்போ ரசம் வாங்கினா நான் மானம் கட்டவனா ஆயிடுவேன் சார். ஏன்னா அப்பா வாங்குறது என்ன அயோக்கிய போயிடலான்றான். இப்போ பாருங்க, அதாவது உண்மையாகவே நம்மளுக்கு முன்னாடி விஷயங்கள் முடிச்சு விட்றாங்க. இப்போ அப்படி தானே சார் இருக்கு. இப்போ வாழ்க்கைங்கிறது ரொம்ப சந்தோஷமான. உண்மையாக நான் 15 வருஷம் வாத்தியார் வேலை பார்த்தேன். 15 இயர்ஸ் எம்ஏ எம்பிள் பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வாங்கின பழனி 15 வருஷம் வாத்தியார் வேலை தான் பார்த்தேன். ஆனால் ஒரு பையன் திருந்தலை சார். நீங்க வேணா பாடம் நடத்தி பாருங்க. அடிச்சு உலகம் ஒரு நாடக மேடை, அது நாமெல்லாம் நடிகர் தானே. டபார்னு ஒரு பையன் இருந்துச்சான், நான் கூடவா சார்னா? ஆமாண்டாண்ணே. அப்ப நமிதாவை எனக்கு ஜோடியா போடுங்கன்றான். என்ன வேலை கொடுக்குறான் பார்த்தீங்களா வாத்தியாருக்கு? அப்படிப்பட்ட பசங்களாம் இருக்கான். மனித குரங்கு வாழ் இருக்க மாட்டானே, திரும்பி நின்னுங்க சார் பார்த்து சொல்றேன்றான். உங்களுக்கு பாடம் நடத்துவது தெருவா பிச்சை எடுக்கலான்னு, எங்க தெருவுக்கு என்னைக்கு வருவீங்கன்றான். அது கூட பரவாயில்லைங்க. அப்படிதான் பையங்க இருக்காங்க சார். வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம். நிறைய உண்மையை சொல்லப்போனால் இன்னைக்கு பக்தியை வளர்ப்பது என்பது ஸ்கூலில் காலேஜில் இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் ஆன்மீக திருத்தலங்களான கோயில்கள் தான் பக்தியை வளர்த்து கொண்டிருக்கிறதுங்க சத்தியமான உண்மை. உண்மையான உண்மை. பக்தி இங்கே எங்கே வளருதுன்னா திருத்தலங்களில் தான் வளருது. உண்மையாக உங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். 29 வயசு வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை. அதுக்கப்புறமா ஆகல. எங்க மாமா பொண்ணு தர மாட்டேன்ட்டார். ஏன்னா இவ்வளவு கருப்பா இருக்கா, இவனுக்கு எப்படா பொண்ணு கொடுக்குறதுன்னு எங்க மாமா தரலங்க. ஆனா உண்மையாவே சொன்னேன், எங்க ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாரு, ஒரு முருகன் கோயில் இருந்து. அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்டேன், ஒன்றும் கஷ்டப்படாத தம்பி, முதல்ல சனீஸ்வரம் கோயிலுக்கு 6 வாரம் நெய் விளக்கு போட்டுனார். உண்மையா சொல்றேன், 6 வாரம் சனீஸ்வரம் கோயிலுக்கு நெய் விளக்கு போட்டேன். உண்மையா சொல்றேன், இறைவன் அருளால 3 மாசத்துல எங்க மாமா எனக்கு பொண்ணு கொடுத்தாரு. கைத்தட்ட மாட்டேங்கிறா நீங்க? உனக்கு கல்யாணம் நடந்தா நான் ஏன்டா கைத்தட்டுன்றீங்க? கல்யாணம் ஆயிடுச்சுங்க என்ன. அதுக்கப்புறம் உண்மையாகவே சொல்கிறேங்க, வாழ்க்கையில் அடுத்த 3 மாதம் என்ன, அடுத்த 3 மாதம் என்ன வாழ்க்கையில் நடந்ததுன்னா, ஒரு குழந்தை இல்லை என்ன பண்ண முடியும்? மறுபடியும் போராடினேன், கவலைப்படாமல் மறுபடியும் போராடினேன். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? கவலைப்படாமல் கூப்பிட்டு, அதே சாமியார், அதுக்கு சில கிளவிகள் இருக்குது எங்கள் ஊரில். ஒன்றுமே இல்லையா, விசேஷமே இல்லையா, அந்த பையன் ராத்தங்கிறானால பட்டின்னு போயிடுறான். நான் இந்த கிளவிகளுக்கெல்லாம் இதே வேலை சார். என்ன, அதுக்குன்னு சில கிளவிகள்லாம் கூப்பிட்டு வச்சுருக்கோம் எங்கள் ஊரில். அந்த மாதிரி கேட்குது. அதனால் என் மனைவி ஃபீல் பண்ணாப்புல, தண்ணி எடுக்க போகும்போது, காய்கறி எடுக்க போகும்போது, வாங்க போகும்போதெல்லாம் கேட்குதுன்னா கவலைப்படாத அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொன்னார். அவர் கூப்பிட்டு என்ன சொன்னாரா, முதல்ல இப்போ சனீஸ்வரன் கோயிலுக்கு போட்டில்ல, இப்போது ஆஞ்சநேயருக்கு போட்டுனார். ஆஞ்சநேயருக்கு போட்டேங்க. உண்மையாக சொல்கிறேங்க, இறைவன் அருளால் எனக்கு அருமையான குழந்தை பிறந்துச்சு. இறைவனுக்கு அருமையான குழந்தை பிறந்துச்சு. ஆனால் என்ன சிறப்பு தெரியுமா? சனீஸ்வரனே பொண்டாட்டியாக வந்துட்டா, ஆஞ்சநேயரே பிள்ளையாக பிறந்துட்டார். வாழ் மட்டும்தான் இல்லை, எங்கே வேணாலும் ஏறி குதிக்கிறான் வாழ்க்கையில். ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தெரியுமா? அந்த வாழ்க்கை எப்படி தொடங்கும் தெரியுமா? விளக்கு வச்ச நேரத்தில் தொடங்கும். விளக்கு வச்ச நேரத்தில் வந்தான், மறைஞ்சு நின்று பார்க்கையில் நான் கொடுக்க அவன் பிடிக்க
ஒரு வாண்ட காத்து சூண்ட ஏத்த விளக்கு வச்ச நேரத்தில் தந்தான மறந்து நின்று பார்க்கையில் தரினான சீதையில் காயோ நேரம் பச்சை புல்லும் பாயா மாறும் பசியே கண்டானா தீரும் ஓரமிழி பார்க்கும் பாதம் போனேருந்து நூறு முறை சேர்ந்த போதும் ஆசை கூடனே பொழுதாச்சே ஒரு வாட காத்து சூண்டையே எனக்கு வச்ச நேரத்தில் தந்தான மறைஞ்சு நின்று பார்க்கையில் தெரிஞ்சான. பாட்டு நல்லா இருந்தால் ஒரு கைத்தட்டு கொடுத்தீங்கன்னா தெரியும் சார். உண்மையாகவே சொல்கிறேன் சார், இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது எப்படி தெரியுமா பரபரப்பாக இருக்குது சார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், கரெக்டாக நீங்கள் கைத்தட்டுங்க. இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமாக போச்சுன்னு நினச்சவங்களாம் கைத்தட்டுக்கு பார்ப்போம்.